அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்க ஷிஃபா குக்கிங்ல இருந்து பேசுறேன். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, இஃப்தாருக்கு ஒரு புதுவிதமான ஸ்நாக்ஸ் தான். இது கொஞ்சம் டிஃபரெண்ட்டாவும், குழந்தைங்க சாப்பிடுறதுக்கு ரொம்ப பிரியமாவும் இருக்கும். வாங்க எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். நான் 1/4 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கேன். இதை சும்மா தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பிளேட்டில் ஒரு 4 ஸ்பூன் மைதா மாவு எடுத்திருக்கேன். இதில் தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மிளகுத்தூள், இப்போ இதெல்லாத்தையும் தண்ணி ஊற்றி நல்ல ஒரு திக்கான பேஸ்ட் மாதிரி கரைச்சிக்கோங்க. இது வந்து நல்ல ஒரு திக்கான கோட்டிங்காக இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருந்துடக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா திக்காக இருக்கிற மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பேட்டர் ரெடியாக இருக்கட்டும். இன்னொரு பிளேட்டில் நான் அந்த மெல்லி சேமியா இருக்கும் இல்லையா, அந்த சேமியா எடுத்திருக்கேன். இதை எடுத்து நல்லா கை வச்சு நல்லா நான் நொறுக்கி விட்டுருக்கேன். ஏன்னா நமக்கு குட்டி குட்டி பீஸாக இருந்தால் நல்லாயிருக்கும், அதனால் நல்லா கை வச்சு நொறுக்கி விட்ருக்கேன். இந்த ரெசிபிக்கு வந்து இந்த பொடி சேமியா சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். ஏன்னா இதுதான் ரொம்ப சீக்கிரமாக டக்குன்னு குக் ஆயிரும். இப்போ சேமியாவும் ரெடியாக இருக்குது. இப்போ நான் வேக வச்சுருந்தேன்ல சிக்கன், அதை நல்லா ஆற வச்சு இந்த மாதிரி நல்லா அழகாக சின்ன சின்ன பீஸாக பிச்சு வச்சுக்கோங்க. இப்போ இந்த வேக வச்ச சிக்கனோட 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். இது கூட 2 உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு மசிச்சு சேர்த்துக்கிறேன். அதோட ஒரு ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸு, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள். இதுக்கு தேவையான மசாலா அவ்வளோதான். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இதில் வந்து நான் வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்க்க போகிறதில்ல. இப்போ இதை நல்லா பிசைஞ்சுக்கிடலாம். இதில் வந்து காரத்துக்கு நான் காஞ்ச மிளகாவும் சேர்த்துருக்கேன், காஞ்ச மிளகா சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்துருக்கேன், மிளகாய் தூளும் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய், வெங்காயம் எதுவுமே சேர்க்கலை. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சுக்கிடலாம். பாருங்கள், எல்லாம் நல்லா பிசைஞ்சு ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து நல்லா ஒரு பால் மாதிரி உருட்டிக்கிறேன். உருட்டிட்டு இதை கொஞ்சம் நீல ஷேப்பில் நான் உருளை வச்சுக்கிறேன். அதாவது இதை வந்து நம்ம ஒரு குல்ஃபி ஐஸ் ஷேப்பில் தான் செய்ய போகிறோம், அதனால் நல்லா நீளமாக உருட்டிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நீளமாக உருட்டினதுக்கப்புறம் என்கிட்ட இந்த நீளமான டூத் பிக் இருக்குது. அது நீங்கள் கடையில் கேட்டால் கூட கிடைக்கும். இந்த மாதிரி டூத் பிக்கில் நீளமானது, அதை எடுத்து சென்டரில் அந்த மாதிரி சொருகி விட்டுருங்க. சொருகி விட்டுட்டு அதை டைட்டாக வர மாதிரி அந்த மாதிரி டைட்டாக லாக் பண்ணி விட்ருங்க. கொஞ்சம் டைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு அது மேலே நல்லா சேர்ந்துக்கிறோம். பாருங்கள், பார்க்குறதுக்கு ஒரு குல்ஃபி ஐஸ் மாதிரி இருக்கும். ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம வச்சுருக்க எல்லா உருளைக்கிழங்கு மிக்ஸையும் உருட்டி நடுவில் இதே மாதிரி ஒரு கொச்சியை வந்து சொருகி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் குச்சி இல்லாமல் செய்யணுன்னாலும் செய்யலாம். அது நார்மல் பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் நார்மல் கட்லெட் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணும்போது தான் குழந்தைங்க கொஞ்சம் பிரியமாக சாப்பிடுவாங்க. குச்சியோட சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், நீங்கள் கொஞ்சத்தை கட் பண்ணிடுங்க. இல்லைன்னா ரொம்ப நீளமாக இருந்துச்சுன்னா நம்ம அடுப்பில் போட்டு வேக வைக்கும் போது பத்தாது தவா.
இதே மாதிரி பாருங்கள், நான் எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுட்டேன். சூப்பராக பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சிக்கன் குல்ஃபியை இந்த மைதா பேட்டரில் முக்கணும். இந்த பேட்டர் வந்து நம்ம கலக்கி வச்சு கொஞ்சம் நேரம் ஆச்சு இல்லையா, அதனால் மேலே தண்ணி மாதிரி தெளிஞ்சிருக்கு. இப்போ நான் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். நீங்களும் ரெடி பண்ணி வச்சுட்டு வேறு வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை எடுத்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக தெளிஞ்சிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அதை எடுத்து இந்த மிக்ஸ் பண்ணி வச்ச பேட்டரில் நல்லா ஒரு டிப் பண்ணுங்கள். பாருங்கள் மேலே எவ்வளோ நல்லா கோட் ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி மைதா அது மேலே கோட் ஆகிற மாதிரி திக்காக வச்சுக்கோங்க. இப்போ அதை அப்படியே எடுத்து இந்த சேமியா மிக்சரில் போட்டுருங்க. இந்த சேமியா மேலே போட்டு எல்லா பக்கமும் இந்த சேமியாவை தூவி விட்டு ரோல் பண்ணிடுங்க. நீங்கள் ரோல் பண்ணி எடுத்தீங்கன்னா அதுக்கு தேவையான சேமியா அதில் ஒட்டிட்டு மீதியெல்லாம் அதுவே வெளியில் விழுந்துடும். பாருங்கள், நான் தூவி விட்றேன். இப்போ நான் ரோல் பண்ணி விட்றேன். அதுக்கு தேவையானது அதில் ஒட்டிட்டு மீதியெல்லாம் அதுவே கீழே விழுந்துடும். பார்த்தீங்களா, நல்லா ரோல் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள், மேலே ஒட்டிட்டு மிச்சம் தேவையில்லாதெல்லாம் அதுவே கீழே விழுந்துடும். நீங்கள் அந்த பேட்டரை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோ. அந்த மைதா எவ்வளோ திக்காக அது மேலே கோட் ஆகுதுன்னு, இதுதான் ரொம்ப முக்கியமானது. இதை நீங்கள் தண்ணியாக வச்சுட்டிங்கன்னா அந்த சேமியாவும் கரெக்டாக ஒட்டாது. அது மேலே தண்ணியாக இருக்கிற மைதா மேலே சேமியாவும் ஒட்டாது. நீங்கள் எண்ணெயில் போடும்போது அந்த உருளைக்கிழங்கு பிரிஞ்சு வேற வர ஆரம்பிச்சிரும். அந்த மைதா பேட்டர் திக்காக இருந்தால் தான் உருளைக்கிழங்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ இதே மாதிரி நான் வச்சுருக்க எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சிடுறேன். பாருங்கள், நம்ம ரோல் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் கூட சேமியா வெளியில் வராது. நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிவிட்டு எப்போ தேவையோ அப்போ எடுத்து அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம முதல்ல இந்த மாதிரி ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு பொரிக்கும் போது ரொம்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு. பாருங்கள், இப்போ நம்மளோட எல்லா சிக்கன் குல்ஃபியும் ரெடியாக இருக்குது. இப்போ இதை பொரிக்க ஆரம்பிக்கலாம். நான் ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் நம்ம வச்சுருக்க இதை எடுத்து 3 பீஸ் சேர்த்துருக்கேன். நம்ம குச்சியோடு சேர்த்துருக்கலையே, அதனால் நிறையா பீஸ் சேர்க்க முடியல, 3 தான் சேர்க்க முடிஞ்சிச்சு. பாருங்கள், இன்னொரு பக்கம் திருப்பி விடுறேன். பார்த்தீங்களா, எந்த சேமியாவுமே வெளியில் கலரில் பாருங்கள், அதுலேயே அழகாக ஒட்டிகிட்ருக்கு. நல்லா இன்னொரு பக்கமும் வெந்து கலர் வரட்டும். அவ்வளோதான், சூப்பராக 2 பக்கம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். நல்லா இந்த மாதிரி கோல்டு கலர் வந்தவுடனே வெளியில் எடுத்துருங்க. இதை விட ரொம்ப கருக விட்டுறாதீங்க. பாருங்கள், நல்ல ஒரு கிறிஸ்பியாக வெந்து வந்திருக்கு. ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சூப்பர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.